நீங்க கடைசியா எப்போ லெட்டர் எழுதினீங்க? வீடியோ கால், வாய்ஸ் கால், வாட்ஸ்அப், டெலிகிராம் அது இதுன்னு என்னென்னவோ இருக்கும்போது, எதுக்கு இமெயில் அனுப்பிக்கிட்டு? இமெயிலே அனுப்புறது இல்லன்னா, லெட்டர்லாம் நம்ம அனுப்ப போறோமா? ஆனா இந்த லெட்டர் எழுதும்போது, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களையும், உணர்வுகளையும் நம்ம நிதானமா யோசிச்சு, அதை எப்படி சென்டென்ஸா எழுதினா, எப்படி ஃப்ரேஸ் பண்ணா, என்ன வார்த்தைகள யூஸ் பண்ணா, அது கிளியரா கம்யூனிகேட் ஆகும் அப்படின்னு யோசிச்சு தானே நம்ம எழுதுவோம். அதுவும் இன்லேண்ட் லெட்டர், இல்ல போஸ்ட் கார்ட்னா, அதுல இடம் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த இடத்துக்குள்ள நான் சொல்லணும்னு நினைக்கிறத தெளிவா, அழகா சொல்ல முடியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எழுதும்போது, அந்த கிளாரிட்டி இன் கம்யூனிகேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல. இன்னைக்கு நமக்கு இவ்வளோதான் இடம், இவ்வளோதான் பேசலாம், இவ்வளோதான் அனுப்பலாம் அப்படின்ற எந்த ஒரு லிமிட் இல்லாததுனால, இருக்கிற எல்லா குப்பையையும் ஈஸியா கொட்டிடுறோம். அந்த கிளாரிட்டி இல்லாததுனால, நம்ம வாட்ஸ்அப்லயோ இல்ல வேற ஏதாவது ஒண்ணு பண்ணும்போதோ, நம்ம அனுப்புற மெசேஜ சரியா இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கம்யூனிகேஷனுக்கு லிமிட் இல்ல, ஆனா கேப் ஜாஸ்தி ஆயிடுச்சோ? ஒரு லெட்டர் அனுப்பிட்டு, அதுக்கு பதில் வருமோ, வராதோ, எப்ப வருங்கிற அந்த காத்திருப்பு, அந்த பதட்டம், அதெல்லாம் இன்னைக்கு இல்லல. என்னடா சம்மந்தமே இல்லாம ஏதோ லெட்டர பத்தி பேசிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? நான் கடைசியா கேட்ட ஒரு புக்கோட தாக்கத்துல தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த புக்கோட பேரு தி கரஸ்பாண்டன்ட். எழுதுனது வர்ஜீனியா எவான்ஸ். இந்த புக்கோட ஜான்ரா எபிஸ்டோலரி ஃபிக்ஷன். எபிஸ்டோலரி ஃபிக்ஷன் அப்படின்னா என்னன்னா, மொத்த புக்குமே வெறும் லெட்டர்ஸ் மட்டும்தான். ஒரு மெயின் கேரக்டர் இருக்காங்க. ஒரு வயசான லேடி. அவங்க எழுதுற லெட்டர்ஸ், அவங்களுக்கு வர ரெஸ்பான்சஸ். இது அப்போ பழைய காலத்துல நடந்ததா? 1950s, 1960ஸ்ல நடந்ததா? அதெல்லாம் இல்ல. இப்போ 2013, 2014 இந்த டைம்ல நடந்த ஒரு கதை தான். ஆனா அவங்களுக்கு இன்னும் லெட்டர் எழுத பிடிக்கும். அவங்க லெட்டர் எழுதுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு பதிலும் வருது. கம்யூனிகேஷன் கேப்ப பத்தி நம்ம பேசும்போது, லெட்டர் எழுதுனா கம்யூனிகேஷன் கேப் இருக்காது. அப்படியா? அப்படியும் இல்ல. லெட்டர்லயுமே கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். அது நேர்ல சந்திச்சு பேசும்போது தான் தெளிவாகும். அப்படிங்கிறது இந்த புக்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லெட்டர் மூலமாவே ரொம்ப அழகா அந்த கதாபாத்திரத்தோட உணர்வுகள், அந்த கதாபாத்திரத்தோட அனுபவங்கள், அந்த கதாபாத்திரத்தோட இறந்த காலம்ல என்ன நடந்தது, எல்லாத்தையுமே ரொம்ப அவ்ளோ அழகா புரிஞ்சுக்க முடியிற ஒரு புத்தகம். இத நீங்க கண்டிப்பா கேட்கணும். தமிழ்ல இந்த மாரி புத்தகங்கள் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரே ஒரு சிறுகதைய உதாரணமா சொல்றேன். திரு லாச ராமாமிர்தம் எழுதின பார்க்கடல்ங்கிற சிறுகதை இந்த ஒரு எபிஸ்டோலரி ஃபிக்ஷன் கேட்டகரியில இருக்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இந்த கதையில புதுசா கல்யாணமான ஒரு பொண்ணு, அவளுடைய கணவன் கூட இல்லாத தலை தீபாவளி அனுபவங்களை அவ ஒரு கடிதமா எழுதுறா. இந்த கதையை நீங்க படிச்சு முடிக்கும் போதோ, கேட்டு முடிக்கும் போதோ உங்க கண்ணுல தண்ணி வராம இருக்கவே இருக்காது. இதை ஒரு சேலஞ்சுன்னே நான் சொல்லுவேன். இந்த கதையை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஆடியோ லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புறேன். கேட்டுட்டு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க உங்க கண்ணு கலங்கிடுச்சா இல்லையான்னு. நான் உங்க தீபிகா அருண்.